குருச்சரணம். சென்னையில் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளுக்கு நேரடியாக தீட்சை தர உள்ளார்கள். வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை ஆஷா நிவாஸ் ஹாலில் நடைபெற உள்ளது. இது ஓர் அரிய சந்தர்ப்பம். அம்மாவிடம் ரேக்கி தீட்சை நேரடியாக பெற முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவித நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வாளனும் வேண்டிக்கிறேன். நான் சொல்றது எல்லாமே ஆர்கேஞ்சல்ஸ். இந்த ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாமே ஒரு தனி ஒரு எப்படி நான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொன்னோம் அது மாதிரி ஆர்கேஞ்சல்ஸும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏஞ்சல்ஸ் வேற, ஆர்கேஞ்சல்ஸ் வேற. ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாம் இந்த ஹீப்ரூஸ்ல டிரெக்ட்லி ஃப்ரம் த கார்னுடைய அப்படியே செய்கைகள். புரிஞ்சிச்சா? கார்னுடைய அப்படியே நம்ம கார்னுடைய ஒரு பகுதியிலே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஆர்கேஞ்சல்ஸ் நிறைய நான் பேச போறேன். அதுல இன்னைக்கு நான் பேச போறேன்னா அழகு, ஒத்துமை. இதுக்கு இன்னும் ஒரு ஆர்கேஞ்சல், அது யாருன்னா ரகுவேல். ராகுவேல் அப்படின்னு சொல்லணும். RAGUEL ரகுவேல் அப்படின்னு சொல்றது. அவருக்கு என்னன்னா நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பாச்புரா பீச், ஹாலி, அக்ரிமணி. நான் உங்களுக்கு இதை சொல்றேன். சில சொல்ல முடியாதது இருக்கும், அதுவும் நீங்க போட முடியாது. ஏன்னா நாங்க எப்பவுமே எதையுமே மொத்தமா வெளியே காட்டினா அதுக்கு மரியாதை இல்லை. கரெக்ட்? கொஞ்சம் மூடி மறைச்சாத்தான் எதுக்குமே மரியாதை. அது மாதிரிதான் மந்திரங்களும், அது மாதிரிதான் எண்களும், அது மாதிரிதான் வார்த்தைகளும், அதே மாதிரிதான் வாழ்க்கையும். எல்லாத்தையும் போய் டப்ப டப்பான்னு சொன்னோம்னா அதுக்கு மரியாதை இல்லை. அதனால உங்களுக்கு இப்ப சொல்லிக்கிற பீச்சு, ஹாலி, அக்ரிமணி. நம்பர் இவருக்கு என்ன அப்படின்னா 42605112 ராகுவேல் நம்பர். புரிஞ்சுதா? ப்ளூ கலர், லைட் ப்ளூ சொல்லலாம், ஆனா ஹாப்பிஸ்ல சொல்லி ஐ வி லவ் தட். அதுக்கப்புறம் அக்வாமரைன் கிறிஸ்டல்ஸ் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சக்கரா அருமையான சக்கரா சோலார் பிளெக்சஸ். ஒரு மனிதனுக்கு கோபம், தாபம், வெறுப்பு, போட்டி, பொறாமை, பயம் இது எல்லாம் இருக்கிற இடம் எங்க? சோலார் பிளெக்சஸ். அதையும் மீறி என்ன இருக்காங்க? வில் பவர் அப்படிங்கிற மனோதிடம் அங்கதான் இருக்கு. அந்த மனோதிடத்தை கொடுத்து ஒரு மனுஷனை அழகா ஆக்கி அவனுக்கு எல்லாரும் ஒத்துமை ஆக்கிடும். சில வாதங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா ராகுவேலை கூப்பிட்டீங்கன்னா அது வாதங்கள் முடிவாயிடும். வாதங்கள்னா என்ன? கான்ட்ரவர்சி ஆர்குமெண்ட்ஸ், சண்டை, சச்சரவு, போட்டுகள் இருந்துச்சுன்னா ராகுவேலை நீங்க கூப்பிடணும். அநியாயமாக நடத்தப்படுபவர்கள் நமக்கே தெரியும், ரொம்ப அநியாயமா. நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அநியாயமா நடக்கிறப்ப ராகுவேலை கூப்பிட்டு வேண்டிக்கங்க. மற்றவங்களுக்காக கூட எத்தனையோ விஷயங்கள் நீங்க கேள்விப்படுறீங்க அநியாயமா நடக்கிறது. அவங்களுக்கு இந்த ராகுவேலை கூப்பிட்டு விடுங்க, நல்லது நடக்கட்டும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அநியாயமா அப்படின்னா இப்ப சொத்து பிரிக்கிறாங்க வீட்டுல, உங்களுக்கு அநியாயமா கொஞ்சமா கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க? நிறைய கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் அநியாயங்கள் தானே. அநியாயம். அதே போல ஒரு மனைவி இருக்கிறா, அவ ரொம்ப பிரியமா தன் கணவனை ரொம்ப நம்பிட்டு இருக்கா, அவ இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வரான். அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு ஒரு பெரிய அநியாயம். எல்லா பெண்களும் ஒண்ணுதானே. இத கொஞ்சம் யோசிக்காம பண்றவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல ராகுவேலை கூப்பிடுங்க. இல்ல நான் ஒன்னு சொல்றேன் கண்ணுங்களா, எதுக்கும் மனசு மட்டும் தளராம நமக்கும் ஒரு பிடிமானம் இருக்குங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் கொடுக்குறேன். அதிகாரம், குறிப்பா தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க அப்படின்னு இவங்க அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த நேரம் ராகுவேலை கூப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, சர்ச்சைகள் இருக்கு, சர்ச்சைகள் ரொம்ப சர்ச்சையா இருக்கு, அவ்வளோ ஒரு கும்பல் கட்சிக்கு கிடக்கு. அப்ப அங்க மத்தியஸ்த வேணும், ஒழுங்கு வேணும், தெய்வீக ஒழுங்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? ராகுவேலை கூப்பிட்டீங்கன்னா நடக்கும். ராகுவேல் அமைதிக்கு, ஒற்றுமைக்கு துணையாய் புரிவார். எந்த இடத்துலயும் அமைதி. டெய்லி ராகுவேலை நைட்டு கூப்பிட்டுக்கோங்க. ராகுவேலை கூப்பிட்டு இந்த சிஜில நினைச்சுக்கணும்.
இது அவருடைய சிஜில். ஆனா இது அங்க எரிஜினஸ்ல இருக்கும், நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன ஏஞ்சல்லாம் நான் ஆர்கேஞ்சல்லாம் பேசணும்னா அவங்களுக்குலாம் வந்து சிஜில்ஸ் இருக்குது, அவங்க படம் இருக்குது, நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் எங்க போய் அமெரிக்கால போய் தேடி தேடி தேடினு எத்தனை வருஷத்துக்கு முன்னால போய் தேடி இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரிதானுங்களா? அடுத்தது, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்ச்சியிலையும், இப்போ உறவு சமஸ்தானத்துல கூட ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த சமாதானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்க பிரிக்கலாம் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த நேரம் ராகுவேல கூப்பிடுங்க. உங்க கடந்த கால பிரச்சனைகள் மற்றும் மக்களோட சமாதானம் அதுக்கு வந்து ராகுவேல். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி ராகுவேன்றது ஒரு சாதாரண, நான் சொல்லவே சந்தோஷம் வருது. உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் கார்டுகளை உங்க கைகள் எடுத்து வச்சுக்கணும். இப்ப நிறைய நான் பேசுறேன், ராகுவேல் பேச போறேன், சென்ஸ் ஜாமீன் மைக்கேல் நிறைய பேச போறேன். அவங்களோடதெல்லாம் நீங்க மொத்தமா எடுத்து கையில வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி அப்படியே கையில அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கை சூடாகும். நீங்க ரேக்கி படிச்சவங்களுக்கு நல்லாவே சூடாகும். சூடாகிற வரைக்கும் அதை வச்சிருந்துட்டு அதுல ஒரு அட்டை எடுத்து எது வேணுமா இருக்கலாம். உங்களுக்கு ராகுவேல் வேணுமா ஒன்லி ராகுவேலை மட்டும் எடுத்து வச்சு நீங்க கையில சூடாகிற வரைக்கும் வச்சிருந்துட்டு அதை எடுத்து உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸ்ல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடத்துறோம். சில சட்டப்பையில வச்சுட்டு போங்க. இல்ல இந்த அட்டைகள்லாம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான பவர் கிடைக்கும். புரிஞ்சுதா? உங்க கையை சூடாகிற வரைக்கும் அதை வைக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? உங்க இந்த அட்டைகளை வச்சு சாதாரணம் இல்லை. இப்ப இவருக்கு வந்து லாப்பிஸ்ல சொல்லிதான் நான் ராகுவேலுக்கு சொல்லுவேன், டாலரா போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு, 1008 தீர்க்க முடியாம இருக்குன்னா 888 இதை வந்து கையில வச்சுக்க போறீங்க. அது மட்டும் லாப்பிஸ்ல சொல்லி மாலையை போட்டுக்க போறீங்க. அடுத்து பிரமிட் லாப்பிஸ் பாருங்க, உள்ள புத்தரே போட்டு வச்சிருப்பாங்க. புத்தர் போட்ட லாப்பிஸ்ல சொல்லி கேளுங்க, புத்தர் போட்ட லாப்பிஸ்ல சொல்லி கேட்டு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். லாப்பிஸ்ல சொல்லி மரம், இந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்க என்ன பண்ணா அஜோட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ராகுவேல் ஏஞ்சல் இருந்தா கையில இருக்கு, லாப்பிஸ்ல சொல்லி வச்சிருக்கு. நான் ஒரு ஏஞ்சலை வச்சு கொஞ்சிப்பேன், இது பண்ணுவேன், எல்லாம் பொம்மையை விட்டு கொஞ்சிப்பேன். பிகாஸ் சம்டைம்ஸ் தேர் பி அவர் பார்ட்னர்ஸ், தேர் கிவ் சோ மச் ஆஃப். நீங்க நம்ப மாட்டீங்க கண்களா, அந்த மனசுக்குள்ள அந்த வித்தியாசங்கள் நம்ம தெரியும், நமக்கு நம்மளால உணர முடியும் அந்த எனர்ஜியை நல்லா. அதுவும் சம்டைம்ஸ் தனிமைங்கிற மனுஷங்களுக்கு வரும் இல்லையா, அது வரப்ப கூட நமக்கு இவங்கெல்லாம் ரொம்ப உதவி செய்வாங்க இல்ல. அந்த மாதிரி எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, சொன்னாங்களா நம்ப முடியாது. ஓகே, I love you all my lovely children. Good luck, Kadila. Bye, children.